ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியலில் ரீசெண்டாக ஒரு நடிகை வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி மார்னிங் உங்களுக்கு கொடுத்துருந்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அன்னம் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல். இதில் நெகட்டிவ் ஷேட் கலந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளோட திவ்யா. இவங்க தான் வந்து சடனாக சீரியலை விட்டு விலகியிருந்தாங்க. இவங்க விலகினதுக்கப்புறமா அந்த கேரக்டரில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா. இவங்க வந்து பிரியாத வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தமிழில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பிரியாத வரம் வேண்டும் அந்த ஒரு சீரியல் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இப்போது அன்னம் சீரியலில் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க தமிழ் சீரியலுக்கு. ஆனால் இப்போது சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. தெலுங்கில் வந்து நம்ம நித்யாராம் நடிச்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த தெலுங்கு ப்ராஜெக்டில் வந்து இவங்களும் நடிச்சிட்ருக்காங்க. இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அன்னம் சீரியலில் நடிச்சிட்டு இருந்த திவ்யா பிக் பாஸ் போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக ஒரு 2-3 பேர் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலையில் இவங்க சீரியலை விட்டு விலகியிருக்காங்க அப்படின்னும் போது வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக பிக் பாஸ்க்குள்ளே நம்மளோட ரம்யா வந்து உள்ளே போகிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. கன்ஃபார்மாக தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சீரியலை விட்டு விலகினதுக்கான ரீசன் வந்து பிக் பாஸ் தானா அப்படின்னு சொல்லி பார்ப்போம், வெயிட் பண்ணி.